أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு என்றும் அவனின் அருளும் சாந்தியும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களை அப்படியே பின்தொடர்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் இன்னும் இறுதி நாள் வரை இந்த மார்க்கத்தை பின்பற்ற இருக்கின்ற ஒவ்வொரு முமின்களின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்துணை பேரும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளை கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லைவாசல் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே அமல்களால் இல்லங்களை அலங்கரிப்போம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் சில செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ்வுடைய பேரருளை கொண்டு அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் என்ற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அப்படி இந்த மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம், அல்லாஹுவை இறைவனாக ஏற்றிருக்கக்கூடிய நாம், அவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய வேதம்தான் திருமறை குர்ஆன். அந்த குர்ஆனில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை பற்றி மற்றவர்களுக்கு வேண்டுமானால் எதற்காக வாழுகின்றோம் என்ற புரிதல் இல்லாமல் இருக்கலாம். அல்லாஹுவை நம்பி வாழக்கூடிய நமக்கு தெளிவான விஷயத்தை ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். நாம் இந்த உலகத்தில் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம், எதற்காக நாம் மரணிக்கவும் இருக்கின்றோம் என்ற செய்தியை 67வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனமாக பேசுகின்றான். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களுக்கு நாம் வாழ்நாளையும் மரணத்தையும் ஏற்படுத்தியிருப்பது உங்களில் யார் நல்ல செயல்களை செய்கின்றார்கள் என்பதை சோதிப்பதற்காக. அப்ப இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது எதற்காக? நாம் ஒவ்வொருத்தருக்கும் வேண்டுமானால் தனிப்பட்ட சிந்தனையில் எதற்காக வேண்டுமானாலும் நாம் சிந்திக்கலாம். அல்லாஹ் நம்மை படைத்து இந்த உலகத்தில் வாழ செய்திருப்பது, ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை நமக்கு தந்திருப்பது, நல்ல அமல்களை நீங்கள் செய்ய வேண்டும். யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்கள் என்பதை சோதிப்பதற்கு தான் இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையிலான வாழ்வு என்று பேசுகின்றான். இந்த செய்தியை நாம் இன்றைக்கு தான் கேட்கிறோமா என்றால், ஒரு சிலருக்கு வேண்டுமானால் இந்த ஆயத்து புதிதாக இருக்கலாம். பல முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கும்? இந்த ஆயத்தை நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கேட்டிருப்போம். அப்படி கேட்டு அமல் செய்யக்கூடிய பழக்கம் நம்மளிடத்தில் இருக்கிறதா? அப்படி நம்முடைய குடும்பத்தார்களை சேர்த்து
அமல்களோடு தான் நம்முடைய வாழ்க்கை நகருகிறதா என்றால் ஒரு பெரிய கேள்வி அங்கே போடப்படும். அமல்கள் என்றால் என்ன? எந்தெந்த விஷயத்தை எல்லாம் நாம் அமல்கள் என்று நினைக்கின்றோம்? அமல்கள் என்று நாம் எதை பெரிதாக பேசுவோம் என்றால், தொழுக வேண்டும், கடமையான அந்த தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் நான் அமலை சரியாக முடித்து விட்டேன் என்று நாம் நினைக்கின்றோம். அதோடு அமல்கள் முடிந்து விட்டதா? அதிலும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அந்த ஒரு அமலையாவது சரியாக செய்யக்கூடிய குடும்பமாக நாம் பயணிக்கின்றோம் என்றால் அங்கேயும் ஒரு கேள்வி வரும். சில குடும்பங்களில் குடும்ப தலைவர் தொழக்கூடியவராக இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழுகையில் பொடுபோக்காக இருப்பார்கள். அப்படி அதே அந்த சில குடும்பங்களில் பிள்ளைகள் மார்க்கத்தை உணர்ந்து மார்க்க கடமைகளையும் அமல்களையும் செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் தாய் தகப்பன் என்ன செய்வார்கள்? அமல்களில் அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப நாம என்ன இங்க பார்க்கிறோம்? இந்த வாழ்க்கை என்பதை அமல் செய்வதற்கென்று திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் பேசுகின்றான். ஆனால் நம்முடைய யதார்த்த வாழ்க்கை அப்படி இல்லையே. இன்றைய தினம் இன்று நம்மில் நம் ஒவ்வொருத்தரும் உள்ளங்கள்ல கேள்வி கேட்டால், இன்றைக்கு நாம் அடைந்த 4 வக்தினுடைய தொழுகையை நாங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நிறைவேற்றினார்கள் என்று சொல்லக்கூடியது எத்தனை குடும்பங்களில் இருக்கும்? அப்படி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அப்படியான சூழல் இருக்கா? அதுல பொடுபோக்காக இருக்கின்றோம். அதுல நம்ம குடும்பத்தார்களோடு சேர்த்து அமல் செய்ய சொல்லுவதில் ஏவுவதில் பொடுபோக்காக இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்பிக்கை கொண்ட நம்மை பார்த்து சில வசனங்களில் கேட்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பின் வேதனையில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் கடின சித்தம் உள்ளவர்களாக நிறுவப்பட்டிருக்கிறார்கள். இந்த வசனம் நமக்கு சொல்ற செய்தி என்ன? உங்களை மட்டும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளாதீர்கள். உங்களோடு சேர்ந்து நீங்கள் யாரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றீர்கள்? உங்கள் குடும்பத்தார்களை. யார் நம்முடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழுகின்றார்களோ அவர்களையும் நரக நெருப்பிற்கு சென்று விடாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு நம்மை மாறி நம்பி இருக்கக்கூடிய சிந்திக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் கடமையாக இருக்கிறது. நாம் அப்படி நினைக்கிறோமா? அப்படி நினைத்தால் நம்முடைய குடும்பங்கள் எப்படிப்பட்ட குடும்பங்களாக இருக்கும் தெரியுமா? இஸ்லாம் சொல்லக்கூடிய அமல்களை குடும்பத்தோடு செய்து வாழக்கூடிய இஸ்லாமிய குடும்பம் என்றால் அந்த குடும்பங்களில் பிரச்சனை என்பதே கேள்வியாக இருக்கும். அந்த குடும்பத்தை, அந்த குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை மற்றவர்கள் பார்த்தால் வியர்ந்து நிற்கின்ற அளவிற்கு இருக்கும். அமல்கள் எப்படிப்பட்டதாக இருந்தால் கண் குளிர்ச்சியாக அந்த அமல்கள் அந்த குடும்பத்தார்களுக்கு அவர்களுடைய செயல்பாடுகளில் அது படும் என்றால் குடும்பம் எப்படி இருக்கும்? கலகலப்பாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதி அளிக்கக்கூடியதாக அப்படியான ஒரு குடும்பமாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் மனக்கஷ்டத்தோடு தான் குடும்ப தலைவர் அப்படியே தெரிகின்றார். மன கஷ்டத்தோடு தான் குடும்ப தலைவிகள் பலர் இருக்கின்றார்கள். மன கஷ்டத்தோடு தான் பிள்ளைகளை நினைத்து தாய்மார்களும் தகப்பன்மார்களும் வேதனை அடையக்கூடிய சூழலில் இருக்கின்றார்கள். நாம இங்கிருந்து ஒரு வீட்டுக்கு போகிறோம் என்றால் வரக்கூடியவர்களை வரவேற்கக்கூடிய நேரத்தில் அப்படி புன்முறுவல் செய்கின்றார்களே தவிர அவர்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு சென்று விட்டால் அவர்களுடைய உள்ளங்களில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சமாதானம் இல்லாத ஒரு நிலையும் ஒரு இரிட்டேஷனோடு தான் அவர்களுடைய வாழ்க்கையை கழிக்கின்றார்கள். இதை நாம் நிதர்சனமாக பார்க்க முடிகிறதா இல்லையா? அப்ப நம்மளுடைய இல்லங்களை அல்லாஹ் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நமக்கு சொல்லுகின்றான். நாளை சந்திக்க இருக்கின்ற நரகத்திற்கு நீங்கள் இரையாக கூடாது என்று எச்சரிக்கை செய்கின்றான். அமல்களை செய்து நாம் வாழத் தொடங்கினால் நாம் வாழுகின்ற இந்த குடும்ப வாழ்வு கூட எப்படி இருக்கும்? அழகானதாக,
மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு நம்ம முதல்ல இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதரிகள், தாய்மார்கள், சகோதரர்கள், கணவன்மார்கள், குடும்பத்தினுடைய தலைவர்கள் என்ன செய்யணும்? இப்படி ஒரு குடும்பவியல் தருவியா வைத்து இதில் அமல்களால் இல்லங்களை நிரப்புவோம் என்று பேசி அதை கேட்டுவிட்டு கலைந்து சென்று விட்டால் சரியா போயிடுச்சா? சரியா போய் அழகா நல்லா பேசினாங்க, 2 தாய் வந்திருந்தாங்க, அருமையா இருந்துச்சு நிகழ்ச்சி, மாஷா அல்லாஹ் அப்படி சொல்லிட்டா சரியா போயிடுச்சா? அப்படி கிடையாது. நாம் இங்கு பேசப்படுகின்ற இந்த செய்திகளை வாழ்க்கையில் பிராக்டிஸாக எடுக்கணும். அப்படி நீங்க எடுத்து பார்த்தீர்களானால் குடும்பங்கள் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியானதாக. அமல்களை செய்கிறதை ஆர்வமூட்டினோம் என்று சொன்னால் மிக சந்தோஷமான ஒரு வாழ்வியல் இந்த அமல்களை மேற்கொள்ளக்கூடியவர்களுடைய குடும்பங்களில் நீங்கள் பார்க்கலாம். சரி, அமல்களை எங்கிருந்து மீட் பண்றது, எங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது? அல்லாஹ்வுடைய தூதர் ஷைத்தானை பற்றி நமக்கு எச்சரிக்கின்ற நேரத்தில் நாம நாளை காலை தொடங்க இருக்கின்ற வாழ்க்கையை நாசமாக்க ஷைத்தான் இன்றைக்கு நாம் படுக்கைக்கு செல்லும் பொழுது அவனுடைய வேலையை செய்ய தொடங்குகின்றான். அப்படி அவன் செய்வதை நீங்கள் செவிசாய்த்து கேட்டால் நாளைய பொழுது இருக்கிறது அது உங்களுடைய இல்லங்களில் அமல்களால் சிறக்கக்கூடியதாக இருக்காது, சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்காது. மாறாக எப்படி இருக்கும் என்றால் கசப்பான ஒரு நாளாக, பிடிக்காத ஒரு நாளாக, எரிச்சல் ஊட்டும் ஒரு நாளாக, ஏதோ வாழ்ந்து தீர்த்தால் போதும் என்ற ஒரு நாளாக இருக்கும். அதற்கு ஷைத்தான் செய்யக்கூடிய முதல் வேலையை பாருங்க. ஒருவர் படுக்கைக்கு சென்றால் அவருடைய தலைமாட்டில் வந்து 3 முடிச்சுகளை போடுவான். காலையில் அவர் எழுந்திருத்தால் உடனே விழிப்பு வருகிறது, எழுந்து விட்டு துவா சொல்லி உடனே அவர் படுக்கையை விட்டு விலகினால் முதல் முடிச்சு அவிழ்க்கப்படும். அப்படி அவர் தொழுகைக்காக தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு ஒது செய்து விட்டால் 2வது முடிச்சு அவிழ்க்கப்படும். அப்படி தொழுகைக்குள் சென்று அல்லாஹு அக்பர் என்று அவர் நுழைந்து விட்டால் 3வது முடிச்சும் அவிழ்க்கப்படும் என்றார்கள். இந்த செய்தியில நாம இல்லங்களை அமல்களால் நிரப்ப வேண்டும் என்றால் இதை முதல்ல நம்ம ரொம்ப கவனத்தோடு இந்த செய்தியை அணுகணும். நாம நாளைக்கு வாழக்கூடிய வாழ்வுக்கு இன்னைக்கு இரவு நாம் படுக்கைக்கு செல்லும் பொழுது ஷைத்தான் அதை தடை செய்வதற்கு தயாராக இருக்கின்றான். அப்ப நாம என்ன செய்யணும்? காலையில எந்திரிக்கணும். காலையில ஃபஜ்ர் தொழுகையை இல்லங்களில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அந்த பாங்கொலியை கேட்டவுடன் தொழக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பள்ளிவாசலை நோக்கி விரையக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த 2ஐ நீங்கள் காலை பொழுதில் பிராக்டிஸ் செய்தால் அல்லாஹ்வுடைய பொறுப்பிற்குள் அந்த தனி மனிதர்களும் அந்த குடும்பமும் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றுகின்றாரோ அன்றைய தினத்தை அல்லாஹ் அவருக்கு பொறுப்பேற்கின்றான். இப்ப நம்ம காலையில எந்திரிக்கக்கூடிய சூழலை பாருங்க. எப்படி நாம எந்திரிக்கிறோம்? அலாரம் வச்சிருவோம், அலாரம் அடிக்கும், சில இடங்களில் பாங்கு சத்தம் கேட்கும், அதை அப்படியே என்ன செஞ்சிருவோம்? அப்பதான் தூக்கம் நம்மை சோர்வாக ரொம்ப ஆனந்தமான ஒரு தூக்கம் வரும். எந்த அளவுக்கு சொன்னா இந்த தூக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும். தூக்கத்திற்கு ஒரு பண்பு இருக்கு. எவ்வளவு நேரம் தூங்கினாலும் போதாது. இப்ப இன்னைக்கு போய் அல்லது நாளைக்கு நீங்க மகரிப் இஷாவை தொழுதுட்டு உடனே படுங்க, அப்பையும் 5 மணிக்கு எழுது நாம் தொழுவதற்கு கஷ்டமாக இருக்கும். நீங்க வீம்புக்கே என்று 5 மணிக்கு 4 மணிக்கு படுத்தாலும் எப்பொழுது நாம் தூக்கத்தை விட்டு எழுகின்றோமோ அப்பொழுது சைத்தான் சொல்லுவான், இன்னும் கொஞ்சம் தூங்குனா நல்லாதான் இருக்கும். அந்த தூக்கத்திற்கு இருக்கக்கூடிய சுகம் அப்படி. நம்முடைய உடம்பு என்ன செய்யும்? நம்மளை அறியாமலேயே அப்படியே பெட்ஷீட் எல்லாம் எடுத்து போத்தி அது ஒரு பாணிக்கு வந்துடும். நம்ம தூக்கத்தில் இருப்போம், ஆனா அதை கரெக்டா கவர் பண்ணி என்ன செஞ்சிருவோம்? தூங்கிடுவோம். அப்போ அலாரம் அடிக்கும் பொழுது அல்லது பாங்கு கேட்கும் போது அதை அலட்சியப்படுத்தி விட்டு இன்னும் கொஞ்சம் தூங்கலாம். ஷைத்தான் தலைமாட்டில் அமர்ந்து சொல்லுவான், இரவு இன்னும் இருக்கிறது, நீ தூங்கு என்று தடவி கொடுப்பான். அப்படி அவன் பேச்சை யார், எந்த ஆண் எந்த பெண் கேட்கின்றீர்களோ அவர்களுடைய காதுகளில் ஷைத்தான் என்ன செய்வான்? சிறுநீர் கரிக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இதை செய்து ஷைத்தானுக்கு அகப்பட்டவராக அந்த ஃபஜ்ர் தொழுகையை வீணடிச்சு உங்களுடைய வாழ்நாளை நீங்கள் இல்லங்களில் தொடங்கினால் அப்படியே கிச்சனுக்கு போவீங்க. தாய்மார்களா இருந்தா ஒரு பால் சட்டி
வச்சு டீ போடலான்னு வைப்பீங்க. அது தவறுதலா இப்படி உங்க தூக்க கலக்கத்துல அல்லது சோம்பேறித்தனத்தோட கொஞ்சம் அலட்சியம் செய்தால் அது அப்படி கீழே ஊத்தும், அல்லது அந்த கரண்டி கீழே விழும். அப்போ உங்க பையன் என்ன பண்ணுவான், பக்கத்துல வந்து அம்மா அப்படிம்பான். அவன் அந்த சேரியை பிடிச்சி இப்படி இருக்கிறான்னு வச்சுங்க, வேற கையில விழுந்துச்சுன்னா வளைச்சு ஒன்று போடுவீங்க. போட்ட உடனே என்ன செய்யும், அவன் உடனே அழுவான். இங்க தொடங்கின பஞ்சாயத்து அங்க திரும்ப. அந்த நேரத்தில் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கணவனோ அல்லது சகோதரரோ அல்லது மாமியாரோ அல்லது தாயோ அவர்கள் ஒன்றை எடுத்து வர சொல்லுவார்கள். உங்களுக்கு வேற இல்லையா, அதை எடுத்தா என்னன்னு கேட்பீங்க. இந்த பிரச்சனை எங்க இருந்தெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, நீங்க ஃபஜர் தொழுகையை விட்டது, சுறுசுறுப்பான நாளை அடையாதது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் காலையில் இருக்கிற 1.5 மணி நேரத்துக்கான அனைத்து டென்ஷனையும் உருவாக்கிடும். இதுல கணவன்மார் என்ன செய்வாங்க, அவர் வேற ஒரு டென்ஷன்ல இருந்தா இதை கூட எங்க அம்மா கேட்டா எடுத்து கொடுக்க மாட்டியா அப்படிம்பார். இத்தனை நாள் உங்க அம்மாவுக்கு செஞ்சதெல்லாம் நான் செய்யவே இல்லையா, அடுத்த கொஸ்டின். அடுத்து என்ன செய்யும், அன்றைய மத்தியானம் வரைக்கும் இந்த சண்டை எங்க தொடங்குது பாருங்க. காலையில் நீங்கள் அலட்சியம் செய்த இந்த ஃபஜர் தொழுகை, இது இன்னும் அலுவலகத்திற்கு வேகமாக செல்லக்கூடிய கணவன் பிள்ளைகளை வேகமாக ஸ்கூலுக்கு கிளப்ப வேண்டும் என்றால் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படியே ஒன் பை ஒன் ஆனாக என்ன செய்யும், அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு கடுப்பாயிரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, நீங்கள் ஃபஜர் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றினால் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வருவீர்கள். அப்படி நீங்க தொழுகையை நிறைவேற்றலையா, ஷைத்தான் உங்கள் இடத்தில் வந்து விடுவான். கோபம் வந்துடும், தேவையில்லாத வார்த்தைகள் வரும், தேவையில்லாத டென்ஷன்கள் வரும். அப்ப எப்படி குடும்பங்கள்ல சந்தோஷம் இருக்கும்? இந்த அமல் இல்லாம எப்படி நம்ம குடும்பங்களை அமல்களால நாம அலங்கரிக்க முடியும்? அப்ப நாம முதல்ல செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒரு நாளினுடைய தொடக்கத்தில் முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய வேலை, இஸ்லாமிய குடும்பங்களில் குறிப்பாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி மறுமையின் மீது ஆதரவு வைத்து வாழக்கூடிய முஸ்லிம்கள் என்று தங்களை நினைத்தால் நீங்க முதல்ல ஃபஜர் தொழுகையை சரியாக நிறைவேற்றணும். அடுத்ததாக, இந்த உலகத்துல ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம். எதுக்காக வேண்டி? வசதி வாய்ப்புகளுக்காக, இந்த வாழ்வினுடைய வசதிகளை அடைந்து கொள்வதற்காக. இது மறுமையை நம்பாதவர்களுக்கு இதோட முடிஞ்சிச்சு. அல்லாஹ் திருமறையில சொல்றானா இல்லையா, அஹ்ஸனு அமல், யார் நீங்க நல்ல அமல்கள் செய்கின்றீர்கள் என்பதை சோதிப்பதற்காகன்னு அதை வேதமாக நாம் ஏற்றிருக்கின்றோம். அது உண்மை என்று நம்புகின்றோம். அந்த மறுமை வாழ்க்கை நிச்சயம் என்று நம்புகின்றோம். அப்படி நம்பக்கூடிய நாம் இந்த உலக வாழ்வில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை மறுமையில வாரி இறைக்க இருக்கின்றான். எந்த அளவிற்கு என்றால், இந்த உலகத்தில் ஒன்றை அடைய வேண்டும் என்றால், ஒரு காசு பணத்தை, ஒரு வசதியை, ஒரு பதவியை அடைய வேண்டும் என்றால் அதற்காக வேண்டி மனிதன் நிறைய கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஃபஜர் தொழுகையை ஒட்டி ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க. ஃபஜர் தொழுகை நீங்கள் கடமையை நிறைவேற்றினால் அன்றைய தினம் அல்லாஹ்வுடைய பொறுப்பிற்குள்ள வந்துருவீங்க. வாழ்வு சுறுசுறுப்பாக இருக்கும். சந்தோஷம் அளிப்பதற்கான முதல் முயற்சியில் நீங்கள் வெற்றி. அந்த ஃபஜரை ஃபர்லை நிறைவேற்றுவதற்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்காத் சுன்னத் இருக்கிறதே, எவ்வளவு பெரிய அமல் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைரும் மினத் துனியா வமா ஃபீஹா என்றார்கள். இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட சிறந்தது. அனைத்தைனா என்ன? இந்த உலகத்தை உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு. இது எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு கொடுத்தாலும் அதை விட சிறந்தது எது? ஃபஜர் தொழுகைக்காக தொழக்கூடிய 2 ரக்காத் முன் சுன்னத் என்றார்கள். நாம ஆண்களாக இருக்கக்கூடியவங்க சரியான முன் சுன்னத்தை நிறைவேற்றுவது எப்ப நேரம்? பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையில் சென்று தொழகணும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலக்காக செய்தி சொன்னார்கள்ல, அப்படி ஜமாத்தோட ஃபஜர் கிடைக்காவிட்டாலும் நாம தொழுதுட்டு திரும்ப என்ன செய்வோம்? ஜமாத் நடந்துகிட்டு இருக்கு, பள்ளிக்கு போறோம், ஜமாத்துல போய் ஃபர்ல நின்றுவோம், அப்புறம் முன் சுன்னத்தை 2 தொழுகுவோம். இது கிடையாது சிறந்தது. பள்ளியில பாங்கு சொன்னவுடன் இக்காமத்து கொடுப்பதற்கு முன்பாக அந்த இடைவெளியில் தொழுகுவதுதான் முன் சுன்னத். அது கஷ்டம் தானே, அதை நம்ம பெருசா கஷ்டமா நினைக்கிறோம்ல, உண்மையிலே கஷ்டமா? அப்படி கஷ்டமாக இருந்தால் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மற்றதெல்லாம் கஷ்டமா இருக்கணும். மற்றதெல்லாம் என்ன? ஆண்களாக இருந்தால் வேலைக்கு செல்வது கஷ்டம் இல்லை,
பள்ளிக்கூடத்திற்கு செல்வது கஷ்டம் இல்லை, ஏவார தலங்களுக்கு செல்வது கஷ்டம் இல்லை. நாளைக்கு நம்மளை யாரையாவது ஒரு நிகழ்ச்சி கூப்பிடுறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், அது நமக்கு கஷ்டம் இல்லை. ஆனால் இந்த ஃபஜ்ர் தொழுகையினுடைய முன் சுன்னத்தை தொழுகுவது நமக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கு. ஆனால் அதனுடைய விலை என்ன, அதனுடைய நன்மை என்ன? கைரும் மின துனியா வமா ஃபீஹா, இந்த உலகமும் இந்த உலகத்தை விடவும் உங்களுக்கு சிறந்தது என்றார்கள். அப்ப நாம சிறந்தது என்று விளங்கினால் நாம் தொழுகுவோம், நம்முடைய பிள்ளைகளை தொழ சொல்லுவோம், நம்முடைய கணவன்மார்களை தொழ சொல்லுவோம், குடும்பத்தில் உள்ளவர்கள் சரியான முறையில் தொழக்கூடியவர்களாக மாறுவார்கள். அடுத்தது, இந்த அமல்கள் ஒவ்வொன்று மறுமையில ஏராளமான நன்மை இருக்குல்ல, அதுல இல்லங்கள்ல திருமறை குர்ஆன் வாசிக்கப்படணும். அமல்களால் நம்முடைய வீடுகள் விளங்க வேண்டும் என்றால் திருமறை குர்ஆன் அந்த வீடுகளில் சப்தமிட்டு ஓதப்பட வேண்டும். எத்தனை இல்லங்கள்ல நம்ம ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால குர்ஆன் ஹதீஸுடைய எழுச்சி வந்ததற்கு பிறகு தாய்மார்களிடத்திலும் ஆண்களாக இருந்தாலும் திருமறை குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை இன்னும் நாம் உணர்ந்தால் அந்த திருக்குர்ஆனோடு நாம் தொடர்பு நிறையாக இருக்கு. அதே மாதிரி இந்த ஆஃபர் போடுறாங்கல்ல கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏவார சலத்தில் இப்போ ரம்ஜானுக்கு, நியூ இயருக்கு, கிறிஸ்மஸுக்குன்னு போடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமல்களுக்கு எப்படி ஆஃபர் தரான் பாருங்க. மூமின்களுக்கு என்ன மாதிரியான ஆஃபர் என்றால், திருக்குர்ஆன் ஓதுவதை சிறப்பை பற்றி பேச வேண்டும் என்றால் ஆயிரக்கணக்கான செய்திகள் இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு சில செய்திகளை பாருங்க, குர்ஆன் இப்போ ஓதுறதுக்கும் ஃபஜ்ர் தொழுகையை தொழுது விட்டு ஓதுகின்ற வாசிக்கின்ற திருமறை குர்ஆனுக்கும் அல்லாஹ்வுடைய பார்வையில் நிறைய சிறப்பு இருக்கு. இப்ப நான் எடுத்து திருமறை குர்ஆன் எடுத்து வச்சு ஓதுறேன், அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நன்மை என்றார்கள். 1க்கு 10, அதுக்கப்புறம் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் கொடுப்பான். இப்போ ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் வாசிக்கக்கூடிய அந்த திருமறை குர்ஆன் இருக்குல்ல, அதுக்கு நன்மை என்ன தெரியுமா? நாளை மறுமையில் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அது சிபாரிசு செய்யும். லொஹர் தொழுகைக்கு அப்புறம் நீங்க ஓதுனீங்கன்னா குர்ஆன் ஓதுன நன்மை கிடைக்கும். மறுமையில பொதுவாக குர்ஆன் உங்களுக்கு சிபாரிசு செய்கின்ற அமல் மற்ற நேரங்களில் ஓதக்கூடியது. ஃபஜ்ருக்கு பிறகு ஒரு 10 வசனத்தை நீங்கள் ஓதக்கூடிய பழக்கம் இருந்தால் நாளை உங்களுக்காக மறுமையில் அந்த அமல் வந்து நிற்கும். அந்த திருமறை குர்ஆன் வந்து பேசும். அந்த திருக்குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் சொல்லும், இவர் என்னை ஓதினார், இவரை நீ நரகத்திற்கு அனுப்பிடாத. வசீலா வசீலா என்று சொல்லப்படுகிறது இஸ்லாத்தில் ஒரு வார்த்தை. அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு திருக்குர்ஆன் செய்யும். எப்போ ஓதுறது? ஒரு முடிவெடுங்க, நம்முடைய இல்லங்கள்ல எல்லாரும் 10 வசனம் குடும்பங்கள்ல ஓதணும். ஓத தெரியலையா கத்துக்கிடுங்க. 10 வசனம். இன்னைக்கு பயான் கேட்டு நாளைக்கு போய் 2-3 பேஜை பெரட்டிட்டு மூடி வைக்கிறது இல்லை. நாளை காலையில ஃபஜ்ர் தொழுதவுடன் 10 வசனம் ஓதுறீங்களா, ஒரு பேஜ் ஓதுறீங்களா, ஓதி மட்டும் வைங்க. அடுத்தது ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்த இந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் வாசிக்கின்ற அந்த திருமறை குர்ஆனுக்கு அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு சிறப்பு இருக்கிறது. நமக்கு திருக்குர்ஆனை துறப்பதற்கு முதல்ல மனசு வரும். குர்ஆனை எடுக்கிறதா இருந்தா அப்படியே என்ன மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது என்றால் அப்படியே நெருங்காம ஒரு வைப்ரேஷன் மட்டும் இருக்கு. இப்ப ரமலான் மாசம் வரும்போது நெருங்குவோம், அதோட தூக்கி வைச்சிருவோம். அடுத்தது இந்த தொழுகை இல்லங்கள்ல பெண்கள் தொழுது திருக்குர்ஆனை வாசிக்கின்ற பழக்கம் இருந்தால் அது கூட சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா? நாம் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வைக்கின்றோம். எல்லா பெற்றோர்களுடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய ஒற்றை கருத்து, என்னை மாதிரி என் பிள்ளை வாழக்கூடாது, என்னை விட மேல போகும். இதுல யாருக்கா மாற்று கருத்து இருக்கா? எல்லாருடைய எண்ணமும் என்ன மாதிரி என் பையன் இருந்துடக்கூடாது, என்ன மாதிரி என் பொண்ணு இருந்துடக்கூடாது, நான் வாழுகின்ற வாழ்க்கையை விட அவர்களுக்கு நல்ல வாழ்வு இந்த உலகத்துல கிடைக்கணும், அதுக்காக வேண்டி கஷ்டப்படுறோம். ஆனா அவர்களை படிக்க வைக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு ஒரு வாலிபம் என்று வந்து அவர்களுடைய வாழ்வை அவர்களாக வாழ தொடங்குகின்ற பொழுது அவர்கள் முதலில் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்பதை மறுக்கின்றார்கள். மார்க்கத்துடைய சட்டங்களை, இஸ்லாத்தை பின்பற்றுவதில் அவர்களுக்கு ஆர்வம் இல்லை. பெற்றோர்களையும் மார்க்கத்தையும் புறந்தள்ளிவிட்டு
இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இழிப்பேரை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை ஈடுபடுகின்றார்கள். இது ஏன் நடக்கிறது தெரியுமா? அந்த குடும்பங்களில் வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள், நல்ல அமல்கள் அவர்களுக்கு செய்து காண்பித்தும் செய்யக்கூடியவர்களாகவும் அந்த குடும்பங்கள் அவர்களை உருவாக்கவில்லை. காலையில தொழுதியா, திருக்குரான் வாசிச்சியா, ஹதீஸ் ஒன்றாவது தெரிந்து கொண்டாயா, இந்த பழக்கம் அந்த குடும்பத்தில் இருக்கா. அப்படி அவர்களுக்கு மார்க்க தொடர்பு இருந்தால் வாலிபத்தை அடைந்து தான் இந்த உலகத்தில் எப்படி வாழலாம் என்று முடிவெடுக்கின்ற பொழுது அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உண்மையான முஸ்லிமாக அவர்கள் இருப்பார்கள், உண்மையான மூமின்களாக அவர்கள் இருப்பார்கள். நாம் அந்த இடத்தை எல்லாம் பைபாஸ் பண்ணிவிட்டு இந்த வாலிபத்தை அடைஞ்சு பிள்ளைகள் வரும்பொழுது இந்த பிள்ளைகளால் குடும்பத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது. அப்புறம் எப்படி சந்தோஷம் இருக்கும்? நாம எப்படி அந்த இல்லங்களை அமல்களால் நாம் என்ன செய்வோம்? நிரப்புவோம்? நிரப்ப மாட்டோம். அப்ப காலையில ஒவ்வொரு வீட்டிலையும் தானும் தன்னை சார்ந்தவர்களும் தன்னுடைய பிள்ளைகளும் ஒரு பக்கமாவது திருமறை குர்ஆனை வாசிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண் தெரியாதவர்கள், 7 வயது கண் தெரியாத எகிப்தை சார்ந்த ஒரு சிறுவன் திருமறை குர்ஆனை மனனம் செய்திருக்கின்றான். அதே மாதிரி நீங்க எவ்வளவோ வயது முதிர்ந்தவர்கள் திருமறை குர்ஆனை மனனம் செய்கின்றார்கள். அதை யூடியூப்ல பார்க்குறோம், பார்த்துட்டு அப்படியே பார்க்குறோம், மாஷா அல்லாஹ் அப்படின்ட்டு போறோம், கமெண்ட் போடுறோம். ஆனால் நாம் அந்த திருமறை குர்ஆனை தொட மாற்றோம். நாம் அதை தொடுவதற்கு மனசு தடுக்குது. ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். நாமெல்லாம் எந்த அளவிற்கு பயப்பட வேண்டும், எந்த அளவிற்கு நாம் என்ன அசால்ட்டு தைரியத்தில் வாழுகின்றோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ரஷ்யாவில் நடந்த ஒரு சம்பவம் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மார்க்க அறிஞர் இதை வரலாற்று பக்கங்களில் பதிவு செய்திருக்கின்றார். என்ன சம்பவம் தெரியுமா? ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடாக மாற்றப்பட்டதற்கு பிறகு அங்கு மதங்களுக்கும் வேதங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் கட்டுப்பாடுகள் ஏராளமாக போட்டார்கள். பள்ளிவாசலை துறக்கக்கூடாது, ஆலயங்களை துறக்கக்கூடாது என்று. அந்த சூழலில் அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுடைய இல்லங்களில் தான் தொழுகுவார்கள். அதுல பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு உமர் மக்தா என்று சொல்லக்கூடிய ஒருவர் இஸ்லாமிய அறிஞர். அவர் இப்படியே ரஷ்யாவிற்கு சென்று ஆய்வு செய்கிறாரு. அங்க ஒரு வீட்டில் போய் கேட்கிறாரு, இந்த பள்ளிவாசல்லாம் திறக்க மாட்டாங்களா என்று. அவங்க பிரச்சனை வரும், வேண்டாங்கிறாங்க. நீங்க சாவியை கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பள்ளிவாசலுடைய சாவியை வாங்கி பூட்டி கிடந்த பள்ளியில் தொழுகின்றார். தொழுது விட்டு அந்த சாவியை கொடுக்க அந்த வீட்டுக்கு வர்றாங்க. அந்த வீட்டில் ஒரு சின்ன உரையாடலோடு அவர்களோடு ஒரு விருந்து நடக்கின்றது. அப்பொழுது அவர் கேட்கின்றார், நீங்கள் எப்படி மார்க்கத்தை படிக்கின்றீர்கள், எப்படி நீங்கள் திருக்குரானை ஓதுகின்றீர்கள் என்று கேட்கிறாங்க. அந்த வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகள் திருக்குரானை ஓதி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு பிள்ளை எடுத்து ஓதுகிறது சூரா ஃபாத்திஹாவை, பக்ராவை, ஆல இம்ரானை ஓதிக்கொண்டே வரும்பொழுது சில இடங்களில் தவறு செய்கிறது. அப்ப அந்த அறிஞர் கேட்கிறார், இது தப்பாச்சு என்று. அப்பதான் அவங்க சொல்றாங்க, உங்களை மாதிரி எங்களுக்கு திருக்குரான் கையில வச்சு வாசிக்கின்ற அந்த ஃப்ரீடம், சுதந்திரம் கிடையாது. நாங்கள் குரான் எப்படி ஓதுவோம் என்றால் எங்களுடைய இல்லங்களில் சிறார்கள் மரணித்தது போன்று எங்களுடைய பிள்ளைகளை வெள்ளை துணியில் கட்டி ஜனாசாவாக கபரிஸ்தானுக்கு நாங்கள் எடுத்து செல்வோம். ஏனென்று சொன்னால் இறுதி சடங்கு செய்வதற்கு இந்த நாடு அனுமதிக்கிறது. கபரிஸ்தானில் வைத்து திருமறை குரானை வாசிப்போம், அங்கு வாசிக்கின்ற நேரத்தில் தான் நாங்கள் மனனம் செய்வோம் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் நம்மை பிடித்தான் என்றால் தப்பிக்க முடியாது. உலகத்தை நன்றாக படித்திருக்கின்றோம். உலகத்தில் ஆங்கிலம், பிரெஞ்சு, யூஎஸ் போகணுமா, ஐஎல்டிசி எழுதணுமா, இங்க இருக்கக்கூடிய டிஎன்பிசி எழுதணுமா, குரூப் 1 எழுதணுமா, குரூப் 2 எழுதணுமா, வேலை வாய்ப்புக்கு முற்படணுமா, எல்லாவற்றிற்கும் தயாராகின்றோம். ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும். திருமறை குரான் நமக்கு எட்டே இருக்கின்றது. பெற்ற பிள்ளையை ஜனாசாவாக சித்தரித்து கபரஸ்தானில் கொண்டு போய் அதற்காக வேண்டி ஓதி அதில்தான் நாங்கள் கேட்டு மனனம் பெற்றோம். அந்த மக்களும் நாளை மறுமையில் வருவார்கள், நாமும் வருவோம். நம்முடைய நிலையை யோசித்து பாருங்க. அப்ப திருக்குரானோடு நம்ம எவ்வளவு விலகி நிற்கின்றோம். நமக்கு அல்லாஹ் எப்படி தந்திருக்கின்றான். இங்க உட்கார்ந்து திருமறை குரானை படிச்சா யாரும் நம்மளை எதிர்ப்பாங்களா?
திருக்குரான் நம் கைகளில் இன்னைக்கு பரலுகின்றது. சாப்ட்வேராக, ஹார்டு காப்பியாக நம்ம கையில இருக்கு. நம்ம முஸ்லிம்கள் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தையும் இழக்கிறோம். என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் பாட்டு கேட்கிறோம். ஒரு சந்தர்ப்பம் இல்லைனாலும் ஒரு சந்தர்ப்பம் இன்னொரு மூலியமா கேட்டுடுறோம். பஸ்ஸில் போனா போட்டு விட்டுறான், ஒரு காரை சவாரி எடுத்துட்டு போனா போட்டுறான். சரி இப்படியே கேட்டுப்பேன்னு கேட்கிறோம், ரசிக்கிற மாதிரி இருக்குன்னு. திருமறை குரானை நீங்கள் கேட்பது உங்களுக்கு லகித்து விட்டால் வேற எந்த சங்கீதமும் உங்களுக்கு பிடிக்காது. திருக்குரான் அவ்வளவு கேட்பதற்கு இனிமையானது. அல்லாஹ்வுடைய கலாம் என்னென்ன முறைகளில் ஓதுகின்றார்கள். தஜ்வீதை அழகாக ஓதக்கூடிய சின்ன சிறார்கள் மக்கா இமாமை விட மிஞ்சுகின்ற அளவுக்கு கிராத்துல ஓதுறாங்க. அது சங்கீதம் இல்லையா? இன்னைக்கு நம்ம நாடை விட நம்ம நாட்டில் கேரளாவில் மாற்று மத ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாற்று மத சகோதரி ஒரு சின்ன புள்ள திருக்குறானை ஓதுது. கேரளாவில் இது ரொம்ப ஓப்பன் மென்டாலிட்டி ஸ்டேட். அது எல்லாரும் எல்லாத்தையும் படிப்பாங்க. அது ஒரு மாதிரியான, அது போயிட்டு வரவங்களுக்கு தெரியும். அங்க எம்மதமும் சம்மதமும் சொல்லக்கூடிய கோட்பாடு ஃப்ரீடமா இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய மாற்று மதத்தவர்கள் திருக்குரானுடைய கிராத்தை அவ்வளவு அழகாக ஓதுறாங்க. ஏன்னு கேட்டா, அந்த கோயில் மற்ற இதுல சொல்லி கொடுக்குற அந்த சங்கீதம் மாதிரி இந்த குரான் அழகா ஓதுனா ரொம்ப சூப்பரா இருக்குது. என்ன மாதிரியான ஒரு லயிக்கக்கூடிய தன்மை இருக்கு என்று சூரா பக்கராவை, சூரா ஃபாத்திஹாவை ஓதக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நமக்கு அது கசக்கின்றது. அப்படி நீங்கள் திருமறை குரானை ஓதினால் என்ன நடக்கும் தெரியுமா? ஏராளமான நன்மைகள். நம்ம அந்த குரானை கேட்பது நன்மை. அந்த குரானை நாம கேட்க கேட்க, வாசிக்க வாசிக்க நம்முடைய தரஜாவை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். நம்முடைய பிள்ளைகள் அதை ஓத ஓத, அதை மனனம் செய்ய செய்ய, இந்த உலகத்துல என்ன ஆசைப்படுறோம்? என் புள்ள நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரணும், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வரணும், சிஎம் கையால அவார்டு வாங்கணும், அதெல்லாம் ஆசைப்படுறோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், ஆசைப்படுங்க. இஸ்லாமியர்கள் சமூகத்தில் சிறந்து விளங்கணும். மறுமையில என்னுடைய பிள்ளை இங்கு என்ன படித்தாலும் இந்த உலகத்தினோடு அந்த செல்வாக்குகள் நின்றுவிடும். ஆனால் நான் பெற்றெடுத்த பிள்ளை திருமறை குர்ஆனை மனனம் செய்திருந்தால் அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்ந்த கண்ணியமிக்க வானவர்களோடு அவர்களை அமரச் செய்வான். அந்த பெற்றோர்களுக்கு அவர்களுடைய தலைகளில் கிரீடத்தை வைத்து அழகு பார்ப்பான். இதை நாம் உண்மையிலே நம்பக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய இல்லங்கள்ல திருமறை குர்ஆன் வாசிக்கப்படுவதும், பெண்களாக இருந்தால் கடமையான தொழுகையும் சுன்னத்தான தொழுகையும் தொழக்கூடிய இல்லமாகவும், உட்கார்ந்து அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய திக்ர் மஜ்லிஸ்களாகவும், அந்த திக்ரை கூட இன்றைக்கு சமுதாயத்துல வெவ்வேறு பெயர்கள்ல பிதஅத்துகளால உருவாக்கப்பட்டு நாசம் அடையக்கூடிய செயல்களை ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால் இந்த திருக்குரான் ஓதுவது, தொழுகுவது, சுன்னத்தான் அமல் செய்வது, குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களும் சேர்ந்து செய்வது, இதை செய்ய செய்ய நம்முடைய மனங்களில் அலாத நிம்மதி ஏற்படும். இந்த உலகத்துல எல்லாரும் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்னா, நோயாளிகள் என்று ஒருவரை பிரித்து பார்க்க வேண்டாம். எல்லாருக்கும் நோய் இருக்கு. முன்னாடிலாம் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா பயம் இருக்கும். இப்போலாம் பயம் கிடையாது. எனக்கு உடம்பு சரியில்லையா, எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. எனக்கு பிரஷர் இருக்குதா, எல்லாருக்கும் பிரஷர் இருக்கு. எனக்கு சுகர் இருக்கா, எல்லாருக்கும் இருக்கு. இன்ஃபர்மேஷனை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அங்க போய் நம்ம என்ன பண்றோம்? டோக்கன் போட்டு எனக்கு என்ன இருக்கு, ஏது இருக்கு, கொலஸ்ட்ரால் எல்லாம் செக் பண்றோம். ஆனா டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் நமக்கு திரும்ப ஒரு கவுன்சிலிங் கொடுக்கிறார். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கிறார், உங்க மனசுல பயங்கரமான இறுக்கம் இருக்குதுங்கிறார், நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படிங்கிறார். அவர் நம்ம தாடி கடி தொப்பி அப்படி பார்த்து நம்மள ஒரு முஸ்லீம் அப்படின்னு பார்த்தாருன்னா, நீங்க நல்ல உங்களுடைய வணக்கங்கள்ல அதிகமா செய்யலாம், உங்க பள்ளிக்கு போங்கல அப்படிங்கிறாரு. ஏன் தெரியுமா? மனசுல உண்மையான அமைதி இல்லாமல் எந்த நிலையில் நாம் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்மை அறியாமலே நாம் நோயாளிகளாக மாற்றப்படுவோம். சகோதரர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான், அல்லதீன ஆமனு தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டுதான் உங்களுடைய உள்ளங்கள் என்ன செய்யும்? அமைதி பெறும் என்கின்றான். அப்ப நம்முடைய இல்லங்கள்ல நாம் தனிமையில் அமர்ந்து என்ன செய்யணும்? ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தஸ்பீஹ் செய்யக்கூடிய பழக்கம் நம்ம இடத்துல இருக்கணும். இந்த அமல்கள் எல்லாமே நான் சாதாரண அமல்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன்.
கடமையான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, திருக்குர்ஆன் வாசிப்பது, திக்ர் செய்வது என்று சாதாரண இந்த சின்ன சின்ன நம் நடைமுறையில் உள்ள விஷயங்களை தான் நான் இங்கு குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த விஷயங்களை நாம் குடும்பங்களில் செய்தாலே இல்லங்கள் அமல்களால் அலங்கரிக்கப்படும். அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு பாக்கியம் என்ன தெரியுமா? நாம எல்லாரும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான், 18வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனம், ஃபமன் கான யர்ஜுஹு லிகாஇ ரப்பிஹி ஃபயஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் ஒருவர் நீங்கள் மறுமையின் மீது நம்பிக்கை வைக்கின்றீர்களோ, அல்லாஹ்வை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ, அமல்களை செய்யுங்கள், அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணையாக்காதீர்கள். நம்ம எல்லாரும் முஸ்லிமா இருப்பதற்கு, இந்த தௌஹீத் ஜமாத்தில் பயணிப்பதற்கு, இங்கு வந்து இந்த தர்பியாவை இதில் கலந்து கொள்வதற்கு ஒற்றை ஒரு நோக்கம்தான். எல்லாருக்கும் மரணம் இருக்கு, எனக்கும் இருக்கு. எல்லாரும் மறுமையில் நிற்க வேண்டும், நாமும் நிற்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கணும். இந்த வசனத்துல அதான் சொல்றான். அல்லாஹ்வுடைய மறுமை சந்திப்பை யார் நீங்கள் விரும்புகின்றீர்களோ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அமல்களை அதிகப்படுத்துங்கள் என்கின்றான். ஏன் என்று சொன்னால், மறுமையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பது என்பது எல்லோரும் பார்த்துவிட முடியாது. அல்லாஹ் யாரை சொர்க்கவாதி என்று தீர்மானித்து சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ் வந்து கேட்பான், உங்களுக்கு வேற ஏதாவது வேண்டுமா என்று கேட்பான். அந்த இடத்தை நாம எப்ப அடைவோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவனத்திற்கு செல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் செல்வார்கள் தெரியுமா? சொர்க்கத்திற்கு கடந்துதான் நாம நரகத்தின் மீது ஒரு பாலத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். அந்த பாலத்தில் தான் நீங்கள் சென்றாக வேண்டும். அதை கடக்காமல் யாரும் சுவனத்தை அடைய முடியாது. அந்த கடக்கக்கூடிய நிகழ்வை பேசுகின்ற ஹதீஸுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிலர் அந்த பாலத்தை அப்படியே கண் சிமிட்டுவது போன்று போய்விடுவார்கள் என்றார்கள். கண் சிமிட்டுற மாதிரி போடும் என்றால் அவருடைய வாழ்க்கையில் அமல்கள் நிறைந்திருக்க வேண்டும். சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், அவர்களுக்கு வலதிலும் அவர்களுக்கு இளதிலும் அவர்களுக்கு முன்பாகவும் ஒளியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த ஒளி உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் அமல்களில் ஈடுபடுங்கள். சிலர் அந்த பாலத்தில் எப்படி போவாங்க? அப்படியே ஒரு குதிரை போற அளவிற்கு வேகமாக ஓடுவார்கள். சிலர் மனிதர்கள் ஓடக்கூடிய அளவிற்கு ஓடுவாங்க. சிலர் நடப்பார்கள், சிலர் தவழுவார்கள், சிலர் தவழ்ந்து அந்த நரக படுகொலிலேயே விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்ப சில பேர் என்ன செய்வார்கள் என்றால், ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு கட்டை விரல் அளவிற்கு வெளிச்சம் இருக்குமா, சின்னதா. அந்த ஒளியை வைத்து அப்படியே நகர்ந்து 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 போவார். அப்படி போவதில் சிலர் விழுந்து விடுவார்கள், சிலர் சொர்க்கத்தை அடைவார்கள். இந்த செய்தியில நமக்கு இங்க உள்ள விஷயம் என்ன? இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றானே, யார் நீங்கள் அல்லாஹுடைய சந்திப்பை சந்திக்க விரும்புகின்றீர்களோ, அல்லாஹுடைய முகத்தை பார்க்க ஆசைப்படுகின்றீர்களோ, நீங்க என்ன செய்யுங்க? இணை வைக்காமல் அமல்களை செய்து கொண்டே இருங்கள் என்று பேசுகின்றான். அப்ப அதுல விழுந்து விடக்கூடிய அந்த பாவிகளாக நாம் ஆகிவிடக் கூடாது. அதுல என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்பட்டு துன்பத்தோடு நடந்து முடியாமல் போவோமா போக மாட்டோமா விழுந்து விடுவோமா என்ற அவஸ்தைக்கு உள்ளாக்கப்பட்ட மனிதனாக நாம் ஆகிவிடக் கூடாது. எப்படிப்பட்ட நிலையில போனோம்? கண் சிமிட்டக்கூடிய நிலையில். கண் சிமிட்டக்கூடிய நிலையில் அதை அடைவதற்கு நாம் என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ் கொடூரக்காரனா? நம்மள மலைகளை தூக்கி நீங்கள் கையில் சுமந்து கொண்டு நில்லுங்கள் என்று பேசுகின்றானா? அல்லாஹ் சொன்ன சட்டத்தின்படி வாழுங்கள். எவ்வளவு காலம் என்று தெரியாது, எந்த நேரத்தில் நம்மை விட்டு ரூஹ் போகும் என்று தெரியாது, நமக்கு எவ்வளவு அவகாசம் இருக்கும் என்று தெரியாது. அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னதாக நாம் செய்ய வேண்டிய வேலை என்னதான்? அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர்,
நாம இணை வைப்பை விட்டும் தூரமாக்கப்பட்டிருக்கின்றோம். இணை வைப்பு எந்த வழியில் வந்தாலும் அதில் நம்மை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அறிவை பெற்றிருக்கின்றோம். நாம் செய்ய வேண்டியது நம் தொண்டை குழியை நமது மரணம் அடைவதற்கு முன்னால் இணை வைப்பின் பக்கம் போய்விடக் கூடாது. அதற்கு மேல அமல்களை நாம் செய்து கொண்டுதான் இருக்கணும். இந்த செய்தியை நாம உண்மை என்று நம்பினால் நமக்கு எதுவுமே கஷ்டமாக தெரியாது. நமக்கு பள்ளிவாசலுக்கு போறது, தொழுகுவது, திருக்குரான் ஓதுவது, நிகழ்ச்சிகளில் கடந்து கொள்வது ஆர்வத்தை நமக்கு அதிகப்படுத்தும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அதிகமாகும் பொழுது, அல்லாஹ்வுடைய சந்திப்பு அதிகமாகும் பொழுது நாம் கிடைக்கின்ற பொழுதுகளை எல்லாம் அமல்களில் நாம் உட்படுத்துவோம், மார்க்க நினைவோடு வைத்துக் கொள்வோம். அப்படி நமக்கு அதுல நம்பிக்கை இல்லையா, நாமளே இல்லை என்று சொன்னாலும் நம்மளுடைய செயல்பாடுகள் அதுதான் என்று நமக்கு மறைமுகமாக உணர்த்துகின்றது. வேற என்ன இதற்கு அர்த்தம் இருக்க முடியும்? ஒருத்தர் அல்லாஹ்வை நம்பிட்டாரு, நம்பிட்டீங்க, தொழுகை கிடையாது, என்ன அர்த்தம்? கேள்வி கணக்கு இல்லையா? திருக்குரானோடு தொடர்பு இல்லை, என்ன அர்த்தம் அதற்கு? உங்களுக்கு எந்த கேள்வியும் கிடையாதா? எந்த நன்மைகளும் உங்களுக்கு வேண்டாமா? அல்லாஹ்விடத்தில் அவர் நெருங்குவதற்கே அவருக்கு மனம் வர மாட்டுது, ஆனா நம்புறேங்கிறார். முஸ்லிம் என்று தன்னை அடையாளப்படுத்துறார், முஸ்லிம் என்று தன்னை ஏற்றிருக்கிறாரே தவிர வேற அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அந்த நிலையில் நாம வாழுவதற்கு ஆசைப்படக்கூடாது. ஏன்? அது கடை நிலையில் நரகத்தில் போட்டு கஷ்டங்களை அனுபவித்து அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு கடைசி மனிதனாக சொர்க்கத்திற்கு செல்வார். யார் அவரு? இஸ்லாத்தை ஏற்றிருப்பார், அவ்வளவுதான். வேற ஒரு அமலும் அவருடைய வாழ்க்கையில் இருக்காது. அப்படி நம்ம போயிடக்கூடாது. நம்மளுடைய எண்ணங்களை நாம் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், கிடைக்கின்ற பொழுதுகளில் எல்லாம் நல்ல அமல்களில் நாம் ஈடுபட வேண்டும். எந்த சின்ன அமல்களையும் நாம் என்ன செய்து விடக்கூடாது என்றால் அற்பமாக கருதக்கூடாது. ஏன் என்று சொன்னா சைத்தான் நமக்கு சொல்லுவான், இதுதானே செய்யாதம்பா. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் எதில் திருப்தி அடைவான் என்று தெரியாது என்று. நாம் செய்திகளில் பார்க்கின்றோம், காலம் முழுவதும் தவறான ஒரு விபச்சாரம் செய்த பெண்மணி ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டியதை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். நாம உடனே தப்பு செஞ்சுட்டு நாய்க்கு தண்ணி கொடுத்து சொர்க்கம் போலாம், அப்படி புரிந்து கொள்வதல்ல. காலம் வாழ்நாள் முழுவதும் பாவத்திலே நினைத்திருக்கிறாள். ஒரு சந்தர்ப்பம் வருகிறது, யதார்த்தமாக அந்த நாயை பார்க்கின்றால் அந்த நாய் படக்கூடிய கஷ்டம் அவளுடைய மனசை உறுத்துகின்றது. அதற்கு தண்ணீர் புகட்டுகிறார். அந்த அன்பை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அந்த செயலை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். நாம் என்னென்ன செயல்கள் செய்கின்றோமோ எதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருப்தியை பெறுவான் என்று தெரியாது. எதையுமே நாம் அலட்சியமாக கருத வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த வார்த்தை மீசானை நிரப்பும் என்றார்கள். நம்ம சும்மா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது அப்படி சொல்லக்கூடாது. நாம வாயிலிருந்து வருகின்ற இந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்னை நிம்மதியாக வைத்திருக்கின்றான், நல்ல நிலையில் வைத்திருக்கின்றான், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்ற எண்ணம் நம் மூளையில் ஓடணும். நாம ஒருத்தர் கேட்கிறாரு மனசு கஷ்டத்தோட, அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, சொல்லும் பொழுது உள்ளத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எண்ணம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை இந்த நிலையில் வைத்திருக்கின்றான், நல்லது என்று. அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன? மீசானை நிரப்பும் என்றார்கள். அப்ப எந்த ஒரு சின்னம் சிறிய அமல்களை கூட ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது, ஒரு தர்மம், ஒரு சாதாரண ஒரு 5 ரூபாய் ஒருவருக்கு தர்மம் செய்யறோம், சாதாரணமா எடுக்காதீங்க. தர்மம் செய்துவிட்டு மனதில் நினையுங்கள், அல்லாஹ் நான் உனக்காக செய்யறேன், பொருந்திக்கங்கிற எண்ணத்தோட கொடுங்க. அந்த 5 ரூபாய் தான், உங்களுடைய எண்ணத்தை தான் அல்லாஹ் பார்க்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக பெண்களை பார்த்து எச்சரிக்கை செய்தார்கள். பெண்களிடம் சென்று சொன்னார்கள், பெண்களே உங்களை நான் அதிகமாக நரகத்தில் பார்த்தேன். காரணத்தையும் சொன்னார்கள், நீங்கள் உங்களிடத்தில் அதிகமாக சபிக்கக்கூடிய குணம் இருக்கிறது. கணவன்மார்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, நன்றி மறந்தவர்களாக உங்கள் நிலை இருக்கின்றது என்று சொன்னார்கள். அந்த பழக்கம் நமக்கு இருந்தால் மாற்றிக்கொள்ள வேண்டும். தான் கணவன் தனக்கு செய்திருப்பது எதுவாக இருந்தாலும் அதை அக்செப்டன்ஸ் பண்ணக்கூடிய மனசு இருக்கணும். நீ என்ன செஞ்சிட்ட, அவர் உங்களுக்காக செய்யக்கூடியதை உங்களிடத்துல வந்து புலம்ப மாட்டார். எல்லா ஆண்களும் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கஷ்டத்தை பெற்றுதான் பொருளாதாரத்தை சம்பாதிக்கின்றார்கள். அவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை முதலில் அவர் சந்தோஷப்படக்கூடிய நிலைமையில் அதற்கு உங்களுடைய பதில் இருக்க வேண்டும்.
சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களை அதிகமாக நரகத்தில் கண்டேன். அதற்கு காரணம் இந்த குணங்களை சொல்லிவிட்டு சொன்னார்கள், பேரித்தம்பழத்தினுடைய ஒரு துண்டு கிடைத்தால் கூட அதை நீங்கள் தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்போ ஒருத்தவங்க வந்து வீட்டுல கேட்கிறாங்கன்னா முகம் சொல்லிச்சிடக்கூடாது. போன வாரம் வந்து அதே மனிதராக இருப்பார், நம்ம வீட்டுக்கு அடிக்கடி தேடி வருவார். உடனே நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, முகம் கனிந்து விடக்கூடாது. அப்படி நீங்கள் முகம் கனிந்து ஒரு காசை கொடுத்தால் அல்லாஹ் அதை ஏற்க மாட்டான். அவருக்கு அல்லாஹ் நல்லதை கொடுக்கணும், அவர் சூழ்நிலை மாறணும் என்று நாம் நினைக்கலாம், ஆசைப்படலாம், துவா செய்யலாம். அவர் கேட்கின்ற பொழுது அவர் கொடுத்து விட்டு பிரதிபலத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்யணும், எதிர்பார்க்கணும். அப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மங்களும் நாளை நம்மை நரகை விட்டு மாற்றும், நரகை விற்றும் காப்பாற்றும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தனி மனிதனாக, ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு பெண்ணாக, ஒரு மருமகளாக எந்தெந்த இடத்தில் நாம் இருக்கின்றோமோ இந்த அமல்கள் எல்லாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நிறைகின்ற பொழுதுதான் நாம் எந்த இல்லத்திலிருந்து வாழுகின்றோமோ அந்த இல்லம் அமல்களால் அலங்கரிக்கப்படும். அப்ப எந்த செய்திகளை நாம் இங்கே கேட்டோமோ, எந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு மத்தியிலே சொன்னேனோ, இதை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்று நடப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.